உலக யுத்தத்தை விட மோசமானது என்ன அப்படின்னு கேட்டா, கோவிட் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு காலகட்டத்தில. அது தனி. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால பழசெல்லாம் விட்டுறலாம். இப்ப கேட்டா, இந்த டேரிஃப் வார் தான்ப்பா. இத வச்சுட்டு இந்த பயலுக பண்ற சேட்டை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அப்படின்னு எல்லா நாட்டிலயும் உளறுறாய்ங்க. காரணம் என்ன? எல்லா நாட்டிலயும் இந்த பஞ்சாயத்து அமெரிக்காவுல கிளப்பி விடப்பட்டுருச்சு. மத்த நாட்டு தலைவலிலாம் அடுத்து பார்த்துக்கலாம். நம்ம ஊர் பிரச்சனை எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். 25% வரி உலகத்திலேயே ஃபைனா 25% வரியா கட்டு. எப்பயும் கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே நல்ல மனுஷன், பெரிய மனுஷன் ட்ரம்ப் தான். 50% வரி. இதுல வேற பேச்சு. இந்தியா மாரி வரி போடலாம் யாராலயும் முடியாது அப்படின்னு. அப்புறம் அமெரிக்கா போல ஊறுகாய் போட யாராலயும் முடியாதா? சரி இருக்கட்டும். இப்படி வரி போட்டதுக்கு அப்புறம் அமெரிக்காவோட நிலைமை என்ன அப்படின்னா, அமெரிக்கா சீட்டு கட்டு மாரி சரிஞ்சிருச்சு பாரு அப்படின்னு நம்மனால சொல்ல முடியாது. அண்ணன் பெரிய ஆளு, தாங்குவாரு, எல்லாம் செய்யுதுதான். அதே சமயம் இந்த 50% வரி கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டா இல்ல. இந்தியா நேரா சீனாவுக்கு கதவ தொறந்துச்சு. ரஷ்யாவுக்கு கதவெல்லாம் இல்ல. ஒட்டுமொத்த வான்வெளி, கடல்வெளி அம்புட்டையும் தொறக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாரி 2 பக்கமும் சம்பவம் செஞ்சுச்சு. இதே ஃபார்மட்ட பிடிச்சு பிரேசில் பெரிய அளவுல ஆட்டோமேட்டிக்கா அவனோட சோயாபீன்ஸ டோட்டலா டிரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டிட்டான். ஒரு விஷயம் கைய விட்டு போச்சு அப்புட்ன்னா, திருப்பி எடுக்கிறது ரொம்ப சிரமம். இது அமெரிக்காவுக்கே நல்லா தெரியும். இப்ப அந்த வர்த்தகம் அப்படி அதாவது பிரேசில் டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் போட்டது, எப்படி சீனாவுக்கு ஆஸ்திரேலியாவோட நிலக்கரி ஒரு அதிர்ச்சிய குடுத்துச்சோ, அத விட ஜாஸ்தி. ஏன்னா வால்யூம் ஜாஸ்தி, டாரிஃப் ஜாஸ்தி, அம்புட்டும் போச்சே அப்படிங்கிற மாரி அமெரிக்கா உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இது அடுத்த கட்டமா தொடருமான்னு கேட்டா, சத்தியமா தொடரும் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கைகள நம்ம விரிவுபடுத்த ஆரம்பிச்சோம். ஆட்கள விரிவுபடுத்த ஆரம்பிச்சோம். அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது, "நீ பேச வந்தா நானும் உட்கார்ந்து பேச தயார்ப்பா. டீ, காப்பி, தண்ணி அம்புட்டும் தர்றோம்." அப்படிங்கிற மாரி சிம்பிளா டீல் பண்ணிட்டோம். அமெரிக்காவ எதிர்த்தும் பேசல, பணிஞ்சும் போகல. "நீ வாங்கலையா? அச்சச்சோ! என்ன பண்ணுவேன் இப்ப? டேய் நீ வாங்கிக்கிறியா?" அப்படிங்கிற மாரி சட்டுன்னு மாத்தி விட்டுட்டோம். இந்த ஒரு ஃபார்மட்ட அமெரிக்கா எதிர்பார்க்கல. அமெரிக்கா என்ன நெனச்சிருக்கும்? நம்ம போய் கெஞ்சினோம்னா, இது இது குடு அப்படின்னு. நம்ம போய் மிஞ்சினோம்னா, என்கிட்டயே மிஞ்சுறான் பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் போயிருக்கும். இந்த 2 ஃபார்முலாவும் உடைஞ்ச உடனே அமெரிக்கா டக்குன்னு சோர்வடைஞ்சு உட்கார்ந்துருமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஏன் அப்படின்னா, அடுத்த பிளான் வச்சிருப்பாய்ங்க அவனுங்க. இந்த பிளான் ஏ, பிளான் பி இல்லாட்டி என்ன டக்குன்னு மைனஸ் ஏல ஒரு பிளான போடு அப்படிம்பாய்ங்க. ஏன் சி போமாட்டார்களா? அப்படின்னு கேட்டா, இல்ல, இல்ல கொடூரமா ஒரு பிளான போடு. அதான் மைனஸ்ல தட்டு அப்படின்ருப்பாய்ங்க. அந்த மைனஸ் பிளான் ஒண்ணும் கிடையாது. ட்ரம்பே அம்புட்டு ஐரோப்பிய தலைவர்களுக்கும் கூப்பிட்டுட்டாரு. இந்த மனுஷன் எதுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு தான் அம்புட்டு பேரும் ஃபோன் எடுத்திருப்பாய்ங்க. ஏன்னா அங்கேயும் டாரிஃப் வார் பஞ்சாயத்து ஓடுது. அடிஷனலா உக்ரைன் யுத்தம் ஓடுது. எல்லாமே ஓடுது. ஒண்ணும் நின்ன பாடு இல்ல அப்படிங்கிற மாரி அவனுங்க பீதியில கிடக்கும்போது இந்த ஆள் ஃபோன் அடிச்சு இந்தியாவ உன் வீதிகளுக்குள்ள விடாத அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் சொல்லியிருக்காரு. போயா லூசு ஃபோன வையா அப்படின்னு சொல்லி ஃபோன வச்சுட்டாய்ங்க. ஒரு ஐரோப்பியாவும் தடைகள் போட ஒத்துக்கல. இந்த மாரி 50% டாரிஃப் அத வாங்க மாட்டேன், இத வாங்க மாட்டேன், எதுவும் நான் சொல்ல முடியாது அப்படின்ட்டாய்ங்க. சரி இந்தியாவ விட்டுரு, சீனாவ சொல்லு, மாட்டேன். சீனாவ விட்டுரு, பிரேசில சொல்லு, மாட்டேன். சரி துருக்கிய சொல்லு அப்படின்னா, துருக்கி கருங்கடல தொறந்துருவான், பரவால்லையா அப்படின்னு கேட்டிருப்பாய்ங்க. சரி உன்ன நீயே சொல்லிக்கன்ட்டாரு. அவனுங்களுக்கு அப்படியே தூக்கி போட்டுருக்கும். "என்னய்யா ஒளர்ற?" அப்படின்னு கேட்டா, "ஆமா ஐரோப்பாலயும் 2, 3 நாடுலாம் கச்சா எண்ணெய் ரஷ்யாட்ட இருந்து வாங்குதுல்ல, அத தடை போடு" அப்படின்ருப்பாரு. இந்த ஆள் தடை போடுறதுக்குன்னே பொறந்திருப்பானாட்டுக்கு. ச்சீ! தெரியாத்தனமா செகண்ட் டெர்ம் அமெரிக்கர்கள் குடுத்துட்டாய்ங்க இவருகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுட்டு ஃபோன வச்சிருப்பாய்ங்க. நீ போய் பாத்தியான்னு கேட்கக்கூடாது. அவங்க ஊர் பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி அவங்க ஊர் ஏஜென்சில போட்டாரு. அத நம்ம படிச்சு தொலைச்சுட்டோம். மாம்புட்டுதான். இப்படி அந்த ரூட்டும் பிளாக் ஆயிருச்சு. இப்ப அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, அடுத்த கட்டம் நண்பர். இந்தியா போல நண்பன் உண்டா? பிரைம் மினிஸ்டர் மோடி போல நண்பன் உண்டா? அப்படின்னு சொல்லி 10 நாள் முன்னாடியே பதிவு போட்டார். இந்த ஆள் 10 நாளா என்ன குட்டிக்கானம் அடிக்கிறான்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருந்தோம். நோ குட்டிக்கானம்ங்கிற மாரி அந்த தூதுக்குழு, அதாவது ஃபர்ஸ்ட்டே ஷெட்யூல் பண்ணி வச்சிருந்தது தான் பேச்சுவார்த்தை தூதுக்குழு. அத டக்குன்னு ரத்து பண்ணாய்ங்க. நாங்கலாம் உங்க ஊருக்கு வரல போங்கடா அப்படின்ட்டாய்ங்க. பரவால்ல புக்கிங் பண்ண ஹோட்டல கேன்சல் பண்ணி தொல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சிம்பிளா கிளம்பி போயிட்டோம். இப்ப அந்த டீம் வந்துருச்சு. உட்கார்ந்து பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறலாம் அஃபிஷியலா தெரியல. ஆனா இந்த பேச்சுவார்த்தை ரூட் அப்படிங்கிறது ஒரு நல்ல கிரீன் ஜோன்ல பயணிக்குது. அத பொறுத்து இப்ப இந்திய அரசாங்கம் வெளிப்படையா இல்லாம முக்கியமான ஹெவி வெயிட்டான ஆட்கள் தானே! சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் இந்த மாரி போஸ்ட்ல உள்ளவர்கள் தானே இத பத்தி ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுவார்கள்ல. அப்படி பாஸ் பண்ணும்போது,
10% வரி அளவுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். அட்லீஸ்ட் 10, 15ல ஹோல்ட்ல நிக்கும் அப்படிங்கிறது. 50லாம் கிடையாது. நவம்பர் மாசத்துக்குள்ள ஸ்மூத்தா இந்த டீல் முடிஞ்சிரும் அப்படின்ட்டாரு. இத அரசாங்கங்கள் அஃபிஷியலா சொல்லல. அமெரிக்கா அஃபிஷியலா சொன்னாலும் பிரச்சனை. காரணம் என்ன? ட்ரம்ப் மனநிலை மாறி போயிரும். ஆமா சொன்னேன். நானே தான் சொன்னேன். நானே தான் மாத்தி சொல்றேன். என்ன பிரச்சனை உனக்கு? சின்ன பிள்ளை மாரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஓவல் ஆஃபீஸ்ல உட்கார்ந்து குதி குதின்னு குதிப்பாரு. அதனால இந்த இடத்துல அஃபிஷியலுக்கு பெரிய வேலை இல்ல. ஆனா, இப்ப அஃபிஷியலா எந்த தகவலும் இல்லப்பா. பேச்சுவார்த்தை பயணிக்கிற வேகத்த பார்த்தா, நவம்பருக்குள்ள 10லேருந்து 15%க்குள்ள டீல் முடிஞ்சிரும். அப்புறம் என்ன? நம்ம 2 பேரும் நண்பன். "ஏ தோஸ்திக்கின்னு" பாட்டு பாடிக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் பாட்டு பாடல. ஃபைட் சீன் ஓடுது. அடுத்து டூயட் சீன் வந்துரும். "கிளம்பி போங்க" அப்படிங்கிற மாரி இந்தியா அடிச்சு பேசிருச்சு. அமெரிக்காவுக்கு இப்பதான் விடிஞ்சிருக்கும். அவனுங்களும் பேசுவாய்ங்க. எங்கிட்டோ வழி பொறக்குது. டாரிஃப் வார்ல பெருசா சாதிக்க முடியாத அமெரிக்காவாலங்கிறது முதல் நாளே கன்ஃபார்ம் ஆன விஷயம் தான். எங்கிட்டு எந்த ரூட் போது அப்படிங்கிறது தான் பெரிய அளவுல எல்லாரும் ஸ்மெல் பண்ணிட்டு இருந்தது. ஸ்மூத்தான ரூட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. நவம்பர் அப்படிங்கிறது ஒரு டெட் எண்ட் மாரி தான். அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிரும். காரணம் என்ன அப்படின்னா, இங்க எந்த பஞ்சாயத்தும் இல்ல. உக்ரைன்ல மாரி எதுவும் வாய்க்கா பஞ்சாயத்து இருக்கு? வரப்பு பஞ்சாயத்து? 1000 தான் திட்டினாலும் அண்ணன் அமெரிக்கான்னு தான் திட்டுவோமே ஒழிய, வேற பாகிஸ்தானையோ, சீனாவையோ திட்டுற மாரி திட்டுறோம். ஒண்ணும் கிடையாது. அதனால ரொம்ப ஸ்மூத்தா விரைவில் முடிஞ்சிரும். டெட் எண்ட்ல உட்கார்ந்து அக்ரீமெண்ட் போட்டுக்கிட்டு, நார்ம்ஸ் போட்டுக்கிட்டு அதெல்லாம் பேச்சே கிடையாது. விவசாயம், மில்க்குக்குள்ள நான் வரல அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கிளம்பிருவாரு. அடுத்த ஆட்சியில அடுத்தவன் வந்து பார்த்துக்குவான். அதே மாரி இந்தியால அடுத்த ஆட்சி மாறும்போது அப்ப பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாரி மனச தேத்திட்டு அமெரிக்கா கிளம்பி போயிரும். அடுத்து வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவும் தன் வேலைய இப்ப காட்ட ஆரம்பிச்சுரும். அதனால டீல் மிக விரைவில் வரும். 10% வந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஹிட். 15% வந்துச்சுன்னா திருப்பி உட்கார்ந்து பேசுற மாரி வரும். இம்மீடியேட் ஆக்ரோஷமா கிடையாது. ஆனா ஒரு அனுசரணையா பயணிச்சு பேசுற மாரி வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்ப டாரிஃப் வார் அப்படிங்கிறது இந்திய, அமெரிக்கா விரைவில் முடியும் அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தியா பார்க்கப்படுது.